السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்க வேண்டும். எல்லா விதமான சோதனைகள் கஷ்டங்களின் போதும் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவனுக்கு எதனையும் இணையாக்காமல் இறைவனை நம்பிக்கை கொண்டு இறைவனை மட்டும் வணங்கி அந்த நிலையிலேயே வாழ்ந்து அவ்வாறே மரணிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். இவ்வாறு மரணிப்பதற்கான பிரார்த்தனைகள் என்பதும் நம்ம இடத்துல ஏற்படணும். அதில் ஒரு பிரார்த்தனையை இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம பார்த்தோம். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் சூனியக்காரர்கள் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை. அவங்க கேட்டாங்க, ரப்பன அஃப்ரிக் அலைன சப்ரவ், எங்களுடைய இறைவனே எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, வதவஃபன முஸ்லிமீன், எங்களை உனக்கு கீழ்ப்படிந்த, அதாவது இறைவன்கிட்ட கேட்குறாங்க, இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறாங்க, உனக்கு கீழ்ப்படிந்து உன்னை நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாக முஸ்லீமாக எங்களை கைப்பற்றுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இது ஒரு பிரார்த்தனை. இன்னொரு பிரார்த்தனை, யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறாங்க. அவங்க இறைவனிடத்தில் கேட்குறாங்க, ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, அன்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீதான் எனது பாதுகாவலன் இந்த உலகத்திலும் மறுமையிலும். தவஃபனி, என்னை கைப்பற்று, தவஃபனி முஸ்லிம வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், உன்னை நம்பிக்கை கொண்டு உனக்கு கீழ்ப்படிந்த இறை நம்பிக்கையாளராக முஸ்லீமாக என்னை கைப்பற்றுவாயாக, இன்னும் என்னை நல்லடியார்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று யூசுப் அலைஹிவஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இவ்வாறான பிரார்த்தனைகள் என்பது நமது தொழுகைகளில் நாம் பொதுவாக பிரார்த்திக்கும்போது, தொழுகைகளில் பிரார்த்திக்கும்போது, குறிப்பாக மரணத்தினுடைய தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பிரார்த்தனைகளை அதிகமாக செய்யணும். அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.